நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும். வியாபாரிகளுக்கே நம்ம தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நம்மகிட்ட குவாலிட்டியான வண்டிகள் இருக்கு. கிரவுண்ட் மொத்த ஆள் இருந்தாலும் சரி, சிங்கிள் அடிக்க ஒரே வண்டி நம்ம மஹிந்திரா ஸ்கார்பியோ தான். ஸ்டெப்னி அன்யூஸ்டு புது டயர் எடுத்து வச்சிருக்காங்க. வியாபாரிக்கு ஒரு ரேட்டு, கஸ்டமருக்கு ரேட்டு கிடையாது. எல்லாத்துக்குமே செப்பரேட் ஒரே ரேட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதாவது கார் மார்க்கெட்டுக்கு இவங்க வந்து பழசு, ஆனால் நம்ம சேனலுக்கு வந்து புதுசு. ஏன் அப்படி சொல்றேன்னா, லொக்கேஷன் கரெக்டான லொக்கேஷன். இது வந்து அம்பாசமுத்திரத்துல இருந்து தென்காசி போகக்கூடிய மெயின் ஹைவேஸ்ல கீழே மாதாபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம டிஆர்என் கார்ஸ்ல தான் வந்து இன்னைக்கு இருக்கோம். ராஜாண்ணா வந்து நம்மளோட இருக்காங்க. ராஜாண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்காண்ணா. நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்குண்ணா. அதாவது வியாபாரத்துக்கு வந்து நீங்க வந்து நான் ஆல்ரெடி நீங்க வந்து பழசுன்னு சொல்லிட்டேன். எங்க சேனலுக்கு நீங்க வந்து புதுசு. நீங்க என்ன பெஸ்டா எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு என்ன பெஸ்டா பார்ப்பீங்க? நம்ம கோட் பண்ணிருக்க எல்லாமே வந்து லோ பிரைஸ்ல தான் கோட் பண்ணிருக்கு. வியாபாரிகளுக்கே நம்ம தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நம்மகிட்ட குவாலிட்டியான வண்டிகள் இருக்கு. இப்ப நீங்க இனோவா வந்து இன்ஜின் பேச பாத்திருப்பீங்க. அந்த வண்டின்னு இல்ல, இங்க நிக்க எல்லா வண்டியுமே உங்களுக்கு வந்து இன்ஜின் பேச அதே மாதிரி இருக்கும். அப்படிதான் இருக்கும். டயர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதே கண்டிஷன் தான். ஏ டு செட் உங்களுக்கு வந்து கண்டிஷன் நல்ல தெளிவான கண்டிஷன் தான் நாங்க கொடுப்போம். சூப்பர். ஓனர் டீடைல் எல்லாமே வந்து ப்ராப்பரா புக்ல என்ன ப்ராசஸ் நான் பண்ணிருக்கோமோ அதே ப்ராசஸ் தான் வண்டியிலயும் இருக்கும். இப்ப எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸுக்கு வந்து இப்ப நேர்ல வர்றாங்க, ஒரு வண்டியை பாக்குறாங்க, பிடிச்சிருச்சு, ரேட்டை நீங்க எப்படி பண்ணி கொடுப்பீங்க? உங்க சப்ஸ்கிரைப் வரவங்களுக்கு நான் ஒரு பெஸ்டான ஆஃபரே பண்ணி கொடுக்கலாம். தப்பே இல்லை, அழகா பண்ணி கொடுக்கலாம். நம்ம வியாபாரிகளுக்கே பண்ணி கொடுக்கல, உங்க சப்ஸ்கிரைபருக்கு நல்லாவே பண்ணி கொடுக்கலாம். சூப்பர்ண்ணா. அதே மாதிரி ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி எப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ணி கொடுக்கலாம். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தெரிஞ்ச லோக்கல்ல நிறைய ஃபைனான்ஸ் இருக்க தான் செய்யுது. அவங்களுக்கு சிவில் நல்லா இருக்கு, லோக்கல் அட்ரஸ் உள்ளவங்களுக்கு நல்ல பெஸ்டாவே ஒரு ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம். சூப்பர். இந்த டே நம்ம 7 சீட்ல ஸ்கார்பியோ பார்த்துருக்கோம் அண்ட் இனோவா பார்த்துருக்கோம். எனக்குமே ஃபேவரட்டான கார் இன்னைக்கு ஸ்கார்பியோ. சும்மா கெத்தாவே விட்டுருக்கீங்க. எப்படி நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வருவாங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்க சேவையை இப்போ நீங்க கொடுக்குற மாதிரி இந்த விட இன்னும் பெஸ்ட் பிரைஸ்ல நீங்க மக்கள்கிட்ட இருந்து எடுக்கிறீங்க. அதே மாதிரி கொடுக்கும்போது நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல பொருளை வந்து ஒரு நல்ல ஆளுகிட்ட கொண்டு சேர்ப்போம். ஒரு தெளிவான வண்டியை தெளிவான ஆளுகிட்ட கொடுப்போம். நம்ம வியாபாரிகளுக்கு என்ன கொடுக்கமோ அதே தான் கஸ்டமர்களுக்கும் கொடுப்போம். நம்ம வந்து வியாபாரிக்கு ஒரு ரேட்டு, கஸ்டமருக்கு ரேட்டு கிடையாது. எல்லாத்துக்குமே செப்பரேட் ஒரே ரேட்டு தான். ஒரே ரேட்டு. நம்ம கிட்ட வியாபாரிகள் அதிகமாக எடுக்காங்க. அதனால நம்ம கிட்ட டைரக்டா வந்து எடுக்க சொல்லுங்க. நல்ல பெஸ்ட் ஆஃபர் ஒரு ஆஃபர் பண்ணி கொடுப்போம். சூப்பர்ண்ணா. முடிஞ்ச அளவுக்கு இதே போல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு பாத்தலாம்ண்ணா. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம டிஆர்என் கார்ஸ்ல இப்போ நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா நிறைய பேரோட ஒரு கனவு வெஹிக்கிள் சொல்லலாம். லோ பட்ஜெட்ல முக்கியமா 2005 மாடல், 2 ஓனர் கடைசியில எஃப்சி பாத்தீங்கன்னா 4 மாசம் லைவ்ல இருக்கு. முக்கியமா 2 ஓனர் தான். 2,25,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வண்டியோட அப்டேட் 4 டயரோட கண்டிஷனே பாருங்க. கோயம்புத்தூர் நம்பர்ல இருக்கு. பேக் சைடு லுக்லாம் பாருங்க. இது ஒரு ஜி வேரியன்ட். ரியர் டிஃபாகர், பேக் வைப்பர், ரிவர்ஸ் கேமரா முதற்கொண்டு வண்டியில போட்டிருக்காங்க. 4 டயருமே அப்போ ஒரு 70 to 60 இருக்கும். உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சீட் கவர்ஸோட அப்பியரன்ஸ் எல்லாம் பாருங்க. செட்டை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு டச் ஸ்கிரீன் செட் வந்து போட்டுக்கிறாங்க. ஏசி வந்துருது. எல்லாமே ஒர்க்கிங் தான். ஃப்ளோர் மேட்டு எல்லாமே அடிச்சு போட்டுக்கிறாங்க. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க நல்லாவே இருக்கும். இன்டீரியர்லாம் சூப்பரா இருக்கும். வண்டிக்கான ரேட்டு பாத்தீங்கன்னா கம்மி பிரைஸ் சொல்லியிருக்கோம்ல, 4,10,000 தான் டிஆர்என் கார்ஸ்ல வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லை. கண்டிப்பா நேரில் வந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோ சொன்னா கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் இருக்கு. பழைய இனோவாவா புதிய இனோவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த இன்ஜின் ரூமை பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த இன்ஜினை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி தெளிவா இருக்கு. மாடல் தான் கம்மியே தவிர அந்த இன்ஜின் ரூமை எவ்வளவு கிளீனா, அது மெயின்டெனன்ஸ், அந்த வண்டியை லவ் பண்றவங்க தான் இந்த மாதிரி வந்து வச்சுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கு. அதனாலதான் இதை தனியா அவங்களுக்கு காமிச்சே ஆகணும்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ ரன்னிங்க பார்த்துருப்பீங்க, வண்டி எப்படி அப்படி சுத்துறதுன்னு பார்த்துருப்பீங்க. கிரவுண்டு மொத்தம் ஆள் இருந்தாலும் சரி, சிங்கிளா அடிக்க ஒரே வண்டி நம்ம மஹிந்திரா ஸ்கார்பியோ தான். அதுவும் VLX டாப் மாடல் வண்டி. 2008 மாடல். எஃப்சி இன்னும் 2.5 வருஷம் லைவ்ல இருக்கு. ஸ்டார் அலைவில்லாம் வந்துடும். முக்கியமா இன்ஜின், இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு காரணமே இந்த இன்ஜின் தான். எம்காக் இன்ஜின் எப்படி சும்மா ரவுண்டு போட்டுதுன்னு பார்த்துருப்பீங்க. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. நிறைய பேரோட ஒரு சூப்பரான ஃபேவரட்டான கார் கேட்டா எல்லாருமே ஸ்கார்பியோ தான். ஏன் ஈவன் நான் கூட ஸ்கார்பியோன்னு தான் சொல்லுவேன். ரியர் டிஃபாகர், பேக் வைப்பர் வந்துருது. சைலுக்லாம் பாருங்க. பேக் பம்பர், ரிவர்ஸ் கேமரா, சென்சார்ஸ் எல்லாமே வந்துருது. 4 டயருமே பாத்தீங்கன்னா பேக் 2 டயரும் ஒரு 60 to 70 இருக்கும். ஃப்ரண்ட் 2 டயருமே ஒரு 80% வந்துருக்குங்க. இன்டீரியரை பாருங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருது. ஸ்டீரிங்லேயே உங்களுக்கு வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான கீ ஆப்ஷனா இருக்கட்டும் எல்லாமே வந்துருது. எக்ஸ்ட்ரா ஒரு மியூசிக் சிஸ்டம் ஆட் பண்ணியிருக்காங்க. சீட் கவர்ஸ் ஆஃப் பாருங்க. டாப்ல ஒரு டிவி வந்துருது. பேக் சைடு சீட் கவர்ஸ் ஆஃப் பாருங்க.
ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே இருக்கு. 2008 மாடல், இன்னும் 2 வருஷம் எஃப்சி கரண்டா இருக்கு, 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டிக்கான ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓடி இருக்க கிலோமீட்டரே மொத்தம் லோ கிலோமீட்டர், கிலோமீட்டரே அப்படி லைவா காமிச்சிடலாம் வாங்க. கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு 1,42,000 மட்டும்தான் ஓடி இருக்கு. ஸோ இந்த வண்டிக்கான ரேட்டு பாத்தீங்கன்னா எம்காக் முக்கியமா ஹவாக் இன்ஜினோட வந்துருது. ரேட்டு பாத்தீங்கன்னா 3,25,000 மட்டும் கேட்கறாங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல, கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டையும் கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம டிஆர்என் கார்ஸ்ல பாக்குற வண்டி ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ற மாதிரி ஒரு வண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுவும் இன்ஜின் எல்லாமே பவர்ஃபுல்லான இன்ஜினோட மாருதி சுசுக்கில வேகனார் VXI வேரியன்ட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. வண்டியோட கலர் பொறுத்த அளவுக்கு சில்வர் கலர்ல இருக்கு. 4 டயருமே பிராண்ட் நியூ புது டயர் போட்டுக்கிறாங்க. வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2012 மாடல். ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா ஓனர் மட்டும் 4 ஆயிடுச்சு. ஆனா வண்டி தரமா இருக்கு. வண்டி இன்ஜின்லாம் நீங்க இப்போ வீடியோல பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திருப்பீங்க எப்படி இருக்குன்னு. 4 டயருமே அப்படிதான் முத்து மாதிரி தான் இருக்கும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, சீட் கவர்ஸ் அஃபியரன்ஸ்ல பாருங்க, 4 விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துருது. இன்பில்ட்டா உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் வந்துடும். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பொறுத்த அளவுக்கு 89,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வண்டி இன்ஜின் வந்து நல்லாவே வந்திருக்கும். சீட் கவர்ஸ் அஃபியரன்ஸ்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு வீடியோலேயே உங்களுக்கு ஃபுல்லா வந்து காமிச்சிருவோம். வண்டிக்கான ரேட்டு 2,30,000 மட்டும். இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல 2012 மாடல், 4 டயரும் புது டயர் கண்டிஷன்ல இருக்கு. நேர்ல வந்தா டிஆர்என் கார்ஸ்ல இந்த வண்டிக்கும் பெஸ்ட் பிரைஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு இருக்கு. அடுத்து நிறைய பேர் தேடக்கூடிய ஒரு செக்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆல்டோ வந்து தேடுவாங்க. அதுவும் எனக்கு இன்ஜின் வைஸ் நல்லா இருக்கணும்பா, வண்டி நல்லா தெளிவா வேணும், பட்ஜெட் கம்மியா வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு சூப்பரான வண்டியா இருக்கும். 4 டயருமே புது டயர் வந்து போடுறாங்க. ஆல்டோல வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க, அவ்வளவு தெளிவா இருக்கும். வண்டியோட மாடல் 2005 மாடல் தான், ஆனா கன் கண்டிஷன்ல இருக்கும். 2005 எஃப்சி 2 வருஷம், இன்சூரன்ஸ் 5 மாசம் வந்து கரண்ட்ல இருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும். இன்டீரியர்லாம் பாருங்க தெளிவா இருக்கும். வண்டியோட கலர் தான் அப்படி பிளாக் கலர்ல ஜம்முன்னு இருக்கு. குரோம்லாம் ஒட்டியிருக்காங்க. சீட் கவர்ஸ்லாம் பாருங்க நல்லா இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா 2 ஓனர். ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான். சரி லோ பட்ஜெட்ல என்னப்பா ஏசிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஏசி எல்லாமே 100% ஒர்க்கிங் தான். எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ரேட்டு 1,20,000 மட்டும். இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல, கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி தர ரெடியா இருக்காங்க. விண்டேஜ் லவ்வரா நீங்க, அதுவும் பக்காவா ரீஸ்டோரேஷன் பண்ணி பெயிண்டிங் எல்லாம் ஃபுல்லா பக்காவா போட்டு உள்ள இன்டீரியர்ல என்னென்ன தேவையோ எல்லாமே ஏற்றி வச்சிருக்காங்க. முக்கியமா ஏசி பவர் விண்டோ எல்லாமே போட்டாச்சு. வண்டி மாடல் 2001 தான். அப்படி கம்பீரமா இருக்கக்கூடிய பொலேரோ. இந்த இப்போ வரக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்ல வரக்கூடிய இந்த கிரில் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே இந்த இதுல போடுவாங்க, அரக்கு மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்டீல் தான். அப்படியே அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. 4 டயருமே பிராண்ட் நியூ புது டயர் தான். பொலேரோ 2001 மாடல், எஃப்சி 5 வருஷம் கரண்ட் பண்ணியாச்சு. ஸ்டெப்னி அன்யூஸ்டு புது டயர் எடுத்து வச்சிருக்காங்க. சைலுக்குலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. பொலேரோ அதுவும் லோ பட்ஜெட்ல தேடுறீங்கன்னா இந்த வண்டி ஒரு சூப்பரான வண்டியா இருக்கும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு பெயிண்டிங்கா இருக்கட்டும், உள்ள இன்டீரியர்ல அந்த அப்பல்சரா இருக்கட்டும், சீட் கவர்ஸா இருக்கட்டும், ஃப்ளோர் மேட்டா இருக்கட்டும், எல்லாம் புதுசு. அப்பல்சரம் பாருங்க அப்படியே தெளிவா இருக்கும். அப்படியே பேக் சைடு வாங்க. அப்படியே பேக் சைடு சீட் கவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்க, சீட் கவர் எல்லாமே நியூ தான். அப்பல்சர்ல இருந்து எல்லாமே ரீஸ்டோரேஷன் பண்ணி பக்காவா வச்சிருக்காங்க. இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் 10 மாசம் லைவ்ல இருக்கு. எஃப்சி 5 வருஷம் கரண்டா இருக்கு. வண்டிக்கான ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 2,10,000 மட்டும். 2,10,000 தான் சொல்றாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல, கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வைக்கலாம். நீங்க ஒரு ஷிடன் வண்டி எடுக்கணும்னாலே, ஹெச்பேக்கோ ஷிடன் எடுக்கணும்னாலே மேக்ஸிமம் 2 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபா கேட்டிருக்கோம். வெறும் 2,10,000க்கு ஒரு 8 சீட்டர் 7 சீட்டர் 8 சீட்டர் எப்படி வேணா வச்சுக்கலாம். 2,10,000 சொல்றாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல, பழைய இன்ஜினே, அதுவும் வண்டி பாடிலாம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரீஸ்டோரேஷன் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. 2,10,000 மட்டும்தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி வேகனார் 2007 மாடல், எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்டோட இருக்கு. எல்பிஜி ஒர்க்கிங்ல இருக்கு. வண்டியோட மாடல் 2007, இன்னும் 2 வருஷம் எஃப்சி இருக்கு. நம்பர் ஆஃப் ஓனர் 2 ஓனர் தான். அதுவும் நம்ம லோக்கல் நம்பரு, லோக்கல் ஆர்டிஓல தான் இருக்கு. எல்எக்ஸ் வேரியண்ட், ஏசிலாம் ஒர்க்கிங் தான். உள்ள அப்படி வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, இன்டீரியர்லாம் நல்லாவே இருக்கும். அப்படி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏசிலாம் ஒர்க்கிங் தாங்க. சீட் கவர்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் அப்படியே லைவா பாருங்க. வண்டிக்கான ரேட்டு பாத்தீங்கன்னா 1,30,000 மட்டும். 2007 மாடல். மார்க்கெட்ல இன்னைக்கு எங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க. இந்த பிரைஸ்ங்கிறது உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளான பிரைஸா இருக்கும். இதுல நெகோசியபிள் இருக்கு. முக்கியமா எல்பிஜியோட இருக்கு. 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. நம்ம லோக்கல் நம்பர் வேற. 1,30,000 குறைச்சி பேசி நல்ல ரேட்டுக்கு டிஆர்என் கார்ஸ்ல நீங்க பேசி வந்து எடுத்துக்கலாம். வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படி சொல்லி நம்புறேன். இந்த ஷாப்போட ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு அடுத்தடுத்த ரிவ்யூஸ்ல வேணா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 500 லைக் எதிர்பார்க்கோங்க. வந்துருச்சு அப்படின்னா
வண்டி எல்லாரும் ரேட்டை கண்டிப்பா இப்போவே நீங்க பாத்துருப்பீங்க. இப்ப சொல்லியிருக்க பிரைஸ் எல்லாம் ஃபிக்ஸ்டு பிரைஸா எப்படின்னா? ஆனா இது வந்து பிக்ஸ் பிரைஸ் கிடையாது. நீங்க நேர்ல வந்து நம்ம கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க, இன்னும் விட உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபரா நான் பண்ணி தரேன். சூப்பர். நேர்ல வந்தா நம்மளுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபரா உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். நல்ல ஒரு ஆஃபரா பண்ணி கொடுத்துடலாம். யாருக்கா இருந்தாலும் நல்ல ஒரு ஆஃபர். சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ். இவ்வளவு நேரம் டைம் எடுத்து ரிவ்யூ பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு இதுல ஏதாச்சும் கார்ஸ் வேணும் அப்படின்னா இவங்க நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், அண்ணாவோட நம்பரை கொடுத்துருக்கேன். கால் பண்ணுங்க, நேர்ல வாங்க. உங்களுக்கு வண்டி பிடிச்சிருச்சுன்னா தாராளமா ரேட் எல்லாம் கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் வேணுமா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடுத்த டிஆர்என் அப்டேட் நாங்க எப்போ நான் எதிர்பார்க்கலாம்? எப்ப வேணாலும் எதிர்பார்க்கலாம். நான் நாளைக்கேனாலும் எதிர்பார்க்கலாம். நீங்க அடுத்த வாட்டி கும்பிடுவீங்க. எப்ப வேணாலும் நம்மகிட்ட வந்து ஃபுல் ஸ்டாக் வந்து 7 சீட்டர் 5 சீட்டர் எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல வச்சிருப்போம் வண்டி. இப்ப நியர்பை ஏரியால இருக்காங்க, என்கிட்ட ஒரு வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டிஆர்என்ல கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லன்னா நம்ம கிட்ட எடுத்துக்கலாம், நம்ம கிட்ட கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கார் கன்சல்டிங் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பார்க் அண்ட் சேல் ஃபெசிலிட்டி இருக்கா? இப்ப நான் ஒரு வண்டியை சேல் பண்ணி தாங்கன்னு உங்கள்கிட்ட விட்டா நீங்க சேல் பண்ணி கொடுக்கலாம். நான் தாராளம் பண்ணி கொடுக்கலாம். எல்லா ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு, நீங்க தாராளமா பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன சேவையோ அதை நீங்க வந்து இவங்ககிட்ட வந்து கேட்டு வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ புதுசா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி.